ஹாப்பி ட்ரேடர்ஸ் ஜோன் சேனல் சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் ஆகிய உங்களுக்கு என்னுடைய வணக்கம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதோடைய பிரேக் அவுட் அண்ட் ஸ்டாக் அனாலிசிஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போதும். ஸோ அந்த வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலிகிராம் சேனலை வந்து நீங்கள் இது வரைக்கும் ஜாயின் பண்ணலாம், உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பர்களே. ஏன் அப்படின்னாக்கா நம்மளுடைய லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் ப்ளஸ் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஸ்டார்ட் அனாலிசிஸ் எல்லாமே வந்து அக்யூரேட்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அது எல்லாமே நம்ம வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால நீங்கள் உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்க்ளைமர் அப்ளைடு. நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற அனைத்து கண்டென்ட்டும் டிஸ்க்ளைமர் அப்ளைடு தான். இது நீங்கள் எஜுகேஷன் கண்டென்ட்டுக்காக மட்டும் எடுத்துக்கோங்க. இதை பேஸ் பண்ணி எந்த ஒரு பை ஆர் சேல் ரெக்கமெண்டேஷன் நீங்கள் எடுத்துக்க வேணாம். உங்களுடைய ஓன் டிசிஷன் அண்ட் ஓன் அனலைசிஸ் பண்ணிட்டு ட்ரேடிங் அது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கான வீடியோக்குள்ள வந்து நம்ம போகலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து நம்ம வந்து பிளாட்டினம் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஸ்டாக்கை தான் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இந்த பிளாட்டினம் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஃபால்லேருந்து அப்படியே சைட்வைஸ் போயிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து என்ன நடக்குது இந்த ஸ்டாக்ல அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்க போதும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வீக்லிக்குள்ள போயிடலாம். நம்ம வீக்லிக்குள்ள போனோம் அப்படின்னாக்கா நல்ல ஃபால் ஆனவங்க இங்கேருந்து அப்படியே வந்து ஒரு ஹையர் லோ கொடுத்து அப்படியே வந்து மேல் அப்சைட் டைரக்ஷன் வந்து போய்கிட்டு இருக்காங்க இவங்க. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இந்த ஸ்டாக்குக்கான அனாலிசிஸாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து அப்படியே நம்ம வந்து டெய்லி டைம் ஃப்ரேம்குள்ளே வந்துட்டு லைட்டாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நம்ம. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம்குள்ளே நம்ம வரும் பட்சத்தில் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு லைனாக வந்து இருக்கட்டும் இந்த ஸ்டாக்குக்கு. இன் அடிஷன் டு தட் இன்னொரு ஒரு லைனை நம்ம வந்து பாஸ் ஆன் பண்ணுவோம். நம்ம இங்கே இருந்து இந்த லைன் பார்த்தீங்கன்னாக்கா இப்படி வந்து இருக்கு. இந்த லைனை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இப்படி வந்து இது பண்ணுவோம் நம்ம. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வந்து உள்ள மாதிரி நான் எடுத்துட்டு வந்துட்டு இது வந்து பக்காவாக இருக்கும் நண்பர்களே. இது வந்து நம்ம வந்து டெய்லி ட்ரெண்ட் லைனில் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை நம்ம வந்து இப்படி வந்து வரைஞ்சிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் ஒரு நமக்கான ஒரு இடன் ட்ரெண்ட் லைனாக இருக்கட்டும். ஸோ இது வந்து ஜென்ரல் உங்களுக்கே தெரியும். இது வந்து ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமில் வர நார்மல் லைன் தான் இது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல கேப் அப் ஆயிருக்காங்க இங்கேருந்து அப்படியே சைட் வேஸ். ஸோ கோயிங் ஃபார்வர்டு இந்த இடத்துல நல்ல ஒரு பிரேக் அவுட் தரும் பட்சத்தில் இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ரேலி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. டார்கெட்டும் நல்ல வந்து இது வரைக்கும் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கு. ஸோ அதனால இது நல்லாவே வந்து சூப்பராக இருக்கிற ஸ்டாக் தான். ஸோ அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே. ஸோ மினிமம் இது வந்து நம்ம வந்து இதுவாக வைக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் லெவல் வந்து இது வரைக்கும் வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து தெரியுது நமக்கு. அடுத்த பாசிபிலிட்டிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இது வரைக்கும் வந்து நமக்கு வந்து தெரியுது. ஸோ பார்த்துக்கோங்க இந்த ஸ்டாக் வந்து இது பண்ணி வைங்க. வாங்க இப்போ நம்ம வந்து அடுத்த ஸ்டாக்குக்குள்ளே போயிடலாம். அடுத்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாகர் ஹெல்த் கேர். ஸோ சாகர் ஹெல்த் கேர் பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் வீக்லிக்குள்ளே போய்டும். நம்ம வீக்லியில் போனோம் அப்படின்னாக்கா இந்த ஸ்டாக் வந்து இந்த ரேஞ்சில் தான் வந்து இப்படி வந்து இப்போதைக்கு வந்து இருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே நான் வந்து டெய்லிக்குள்ளே வந்து போயிடுறேன். டெய்லிக்குள்ளே நம்ம வந்தோம் அப்படின்னாக்கா இவங்களை வந்து அப்படியே வந்து நம்ம வந்து இங்கே இது பண்ணுவோம். ஸோ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் தான் நமக்கான இன்டர்னன்ஸாக இருக்கும் இந்த ஸ்டாக்குக்கு. ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஸ்டாக் வந்து ஓவர் கம் பண்ணும் பட்சத்தில் ஒரு நல்ல ரேலி வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இதுக்குள்ளே போயிடலாம் நம்ம. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டாக்குக்கான அனாலிசிஸாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஃபாலில் இருந்து இந்த ஆங்கிளில் போயிட்டு இப்போ இங்கே தான் வந்து இது எடுத்து வச்சுருக்காங்க சப்போர்ட்டை. ஸோ 1 2 3 4 5 6 டச்சஸ் கிட்ட ஆயிருக்கு. ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது இது வந்து ஒரு அப்சைட் டைரக்ஷனுக்கான ட்ரெண்ட் லைன். இது வந்து கொஞ்சம் நல்ல பவர்ஃபுல்லான ட்ரெண்ட் லைனாக இருக்கும். ஸோ இன்கேஸ் இந்த ஸ்டாக் இங்கே உடைக்கும் பட்சத்தில் இது வரைக்கும் நமக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நண்பர்களே. இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தோம்னாக்கா நம்ம இன்னொரு ஒரு ட்ரெண்ட் லைன் இங்கே வந்து போடுவோம் நம்ம. ஸோ இங்கே போட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இப்போதைக்கு இவங்க உடச்சிட்டாங்க ஆல்ரெடி. ஸோ இதுதான் வந்து ஒன்றாவது ட்ரெண்ட் லைனாக இருக்கும். இது வந்து உடஞ்சிருச்சு. அதனால் இதை வந்து நம்ம ஜஸ்ட்டு நான் இதில் போட்டு வச்சிடறேன் ஹிட்டனில். ஸோ இந்த ஸ்டாக் வந்து நீங்கள் இது பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டாக் போயிடலாம் நம்ம. அடுத்த ஸ்டாக் வந்து பார்க்கும்போது நம்ம வந்து டெய்லியில் வந்து நான் ஒரு அனாலிசிஸே போட்டே வச்சிருக்கேன் ஆல்ரெடி. இந்த ஸ்டாக் வந்து ஆல்ரெடி ட்ரெண்ட் லைன் எல்லாம் பிரேக் அவுட் கொடுத்து சூப்பராக வந்து ட்ரெண்ட் வந்து ஆன் செட்டில் தான் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து இந்த இதுலேருந்து அப்படியே கீழே வந்தோம்னாக்கா இங்கே வந்து
இதுதான் வந்து ஒரு ஸ்லாண்டிங் ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ள போயிட்டு இருந்தவங்க இந்த இடத்த உடைச்சாங்க. உடைச்சதுக்கு அப்புறமா இங்க வந்து ஒரு சின்ன சைட்வேஸ் மாதிரி போயிட்டு ஸோ இந்த ரேஞ்சில் வந்து இப்போ வந்து ஸ்டக் ஆகி நின்றுட்டு இருந்தது. கரெக்டாக வந்து இந்த ட்ரெண்ட் லைனும் உடஞ்சிருச்சு இப்போ. இது ஒரு இடனாவும் நம்ம வந்து பார்க்கலாம். இதையும் ஒரு இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் லோயர் டைம் ஃப்ரேம்ன்றதுனால. ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைன் உடைச்சிட்டு இப்போ இது வந்து எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அப்கமிங் டேஸில் வந்து இது நல்ல ரேலி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு வாய்ப்பு இருக்கு. ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆல்ரெடி டச் ஆகிருக்குன்றதுனால இப்போ வந்து கொஞ்சம் இறக்கிருக்காங்க. ஸோ இது வந்து நல்ல சப்போர்ட்லையும் அது இருக்கிறதுனால இப்போ இது பிரேக் அவுட் வந்து நெக்ஸ்ட் ஒரு 1 or 2 டேஸ் வந்து சைட்வேஸ் போகலாம். இல்லைனா அப்படியே வந்து நாளையிலேருந்தே வந்து ரேலி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நம்ம ஆனால் டார்கெட் அப்படின்னு பார்த்தாக்கா இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து இது பண்ணலாம் நண்பர்களே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு 10 to 11% வரைக்கும் இதுக்கு நம்ம வந்து ஒரு 7% மாதிரி நம்ம வந்து ரிஸ்க் எடுத்துட்டு நம்ம வேணாக்கா இது பார்க்கணும்னா பார்க்கலாம் நீங்க. ஸோ அடுத்த ஸ்டாக் பார்த்தோம் அப்படின்னாக்கா அது வந்து ப்ரீவியஸ் ஸ்டாக் வந்து கன்சிடர் பண்ணுங்க. ஸோ அடுத்த ஸ்டாக் வந்து இது அந்த அளவுக்கு வந்து ப்ராமிசிங்காக இல்லை. நம்ம வந்து அடுத்த ஸ்டாக் போயிடலாம். ஓகே. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இது வந்து மோடிசன் லிமிடெட் சொல்லிட்டு. ஸோ மோடிசன் லிமிடெடுமே வந்து இவங்களுமே வந்து நல்ல ஒரு இதுவாக தான் இருக்காங்க. ப்ரைஸ் ஆக்ஷன் சூப்பராக இருக்குது இந்த ஸ்டாக்ல. ஸோ ஏன் அப்படின்றது இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நல்லாவே நான் கிளியராக சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து சப்போர்ட்டுங்க. ஒரு சப்போர்ட் லைனில் தான் வந்து ஸ்டாக் வந்து இதுவாயிட்டு இருந்தது, ஹிட் ஆகிட்டு இருந்தது. ஸோ கரெக்டாக இந்த சப்போர்ட் லைனில் போயிட்டு இங்கே ஹிட் பண்ணிட்டு மேலேருந்து வர ரைசிங்கோடைய ட்ரெண்ட் லைன் இதையுமே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளஸ் வந்து இதுவுமே ஒரு ஒன் ஆஃப் த இதுதான் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ கரெக்டாக வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி இருக்குது. இதையுமே இவங்க வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி தான் இதுவாக இருக்குது ஸ்டாக்கு. கரெக்டாக இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னில் இருந்து ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா டிசைனிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக டிசைனிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து கோயிங் ஃபார்வர்ட் பார்த்தோம்னாக்கா இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் நம்ம வந்து டார்கெட் வந்து எக்ஸீட் பண்ணலாம். பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட வந்து ஒரு 10% வரைக்கும் ஸ்டாக்குக்கு வந்து இது இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை நோட் பண்ணி வைங்க. ரொம்பவே நல்லா இருக்கு இந்த ஸ்டாக்கு. அடுத்தது அடுத்தது வந்து மெனான் பேரிங்ஸ் லிமிடெட்னு சொல்லிட்டு இவங்க நம்ம மந்த்லி டைம் ஃப்ரேம்குள்ளே போனோம் அப்படின்னாக்கா மந்த்லியில் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து இந்த ரேஞ்சில் தான் வந்து வீக்லி பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து இந்த ரேஞ்சில் இருக்காங்க இப்போதைக்கு. இது அப்படியே நம்ம வந்து டெல்லிக்குள்ளே வந்துடலாம் நம்ம. ஸோ டெய்லியில் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது பேட்டர்ன் வரைகிறதுக்கு. ஓகே நண்பர்களே. ஸோ இதுதான் இந்த லைன். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக வந்து நம்ம வந்து இந்த லைனை வந்து டச் பண்ண வச்சாச்சு நம்ம. சூப்பர். ஓகே. ஸோ இவன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து ஸ்டாக் வந்து இதுவாயிட்டு இருக்கு. இதுதான் இந்த ஸ்டாக்குக்கான கரெக்டான ஒரு ரேஞ்சு. இது வந்து அப்படியே நம்ம வந்து இந்த இதுக்கு போயிடுவோம் நம்ம. ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்த வரைக்கும் என்ன அப்படின்னாக்கா இதுதான் நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு டைரக்ஷனில் வந்து இந்த டைரக்ஷனில் தான் வந்து இது வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு ஸ்டாக்கு. ஸோ 1 2 3 4 டச்சஸ் கிட்ட வச்சிருக்காங்க. இங்கே பாட்டம் சைடில் பார்த்தோம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட வந்து ஸோ 1 2 3 4 5 டச்சஸ் வந்து வச்சிருக்காங்க. இப்போதைக்கு வந்து இந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஸ்டாக் வந்து பார்த்தோம்னாக்கா நம்ம இது அப்படியே வந்து இந்த ரேஞ்சில் வந்து போடலாம் நம்ம. இப்போ ஆல்ரெடி வந்து இவங்க வந்து கரெக்டாக இந்த இடத்துல தான் வந்து பேஸ் எடுத்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க பிரேக் அவுட் கொடுத்துட்டு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இது வந்து நமக்கு வந்து ஒரு இடன் ட்ரெண்ட் லைனாக இருக்கும் நண்பர்களே. அப்படியே கேண்டில் ஸ்டிக்ஸ்குள்ளே வந்தோம்னாக்கா நம்ம ஸோ இப்போதைக்கு வந்து இந்த ரேஞ்சில் தான் இருக்குது இது. ஓகே. ஸோ கரெக்டாக இந்த இடத்துல இருக்காங்க. இப்போ இவங்க வந்து கொஞ்சம் அப்படியே வந்து சைட்வேஸ் மாதிரி மேலே போயிட்டு இங்கே பிரேக் அவுட் தராங்க அப்படின்னாக்கா
நமக்கு வந்து ஒரு நல்ல இதுவா இருக்கும். ரேலியா இருக்கும். ஏன்னா, இங்க ஆல்ரெடி 1, 2, 3, 4 இது ஒரு 5 இங்க ஒரு 6 டச்சஸ் இங்க வந்து ஒரு சின்ன டச் 7 டச்சஸ் கிட்ட இருக்கு. இத பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னாக்கா, ஒரு நல்ல ரேலி இருக்கலாம். குயிக் டார்கெட்டா இந்த ரேஞ்ச் வரைக்கும், இந்த ட்ரெண்ட் லைனோட எக்ஸ்டென்ஷன் வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அடுத்தது வந்து கிரியேட்டிவ் நியூ டெக் லிமிடெட் தான். ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பாட்டம் டவுன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரான வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் டு சப்போர்ட். அதாவது ரெசிஸ்டன்ஸ் பிகம் சப்போர்ட்னுவாங்க இல்லையா? அந்த கான்செப்ட். ஸோ இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இங்க ஒண்ணு அப்படியே பிரேக் அவுட் ஆயிட்டு 1, 2ன்னு எடுத்துட்டு அப்படியே இங்க வந்து ஒரு நல்ல சைட்வேஸ்ல இப்போ வந்து ஃபார்மேஷன் வந்து குடுத்துருக்காங்க. இத வந்து நம்ம வந்து இப்போ இங்க ஒரு ஜோன் மாரி வரையலாம் நம்ம. ஸோ இந்த பையிங் ஜோன்லேருந்து தான் வந்து புல்லிஷ் சைட்ல வந்து ஸ்டாக் வந்து இதுவாயிருக்கு. ரேலி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம வந்து இப்போ டெய்லிக்குள்ள போயிடலாம். டெய்லி பொறுத்த வரைக்கும் என்னன்னா நண்பர்களே, டெய்லில இந்த இடம் தான் வந்து ப்ராப்பரான வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கும் நமக்கு. ஆனா அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்டாக் போகறதுக்கு முன்னாடி ஒரு சில நிறைய ரெசிஸ்டன்ஸ வந்து இங்க வந்து மேனேஜ் பண்ணியிருக்கு ஸ்டாக். ஸோ இதுதான் வந்து இந்த இதுக்கான லெவல்ஸா இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்த வந்து ஸ்டாக் வந்து 1, 2, 3 டச்சஸ் கரெக்ட்டா இங்க வந்து பிரேக் அவுட் குடுத்துருக்காங்க. 1 ஆர் 2 டேஸ்ல வந்து இந்த ரேஞ்ச்குள்ள வந்து நான் வந்துன்ற மாரி நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் கோயிங் ஃபார்வர்ட். இத வந்துட்டு ஒரு சின்ன சைட்வேஸ் குடுத்து பிரேக் அவுட் குடுத்தாங்கன்னா சூப்பரா இருக்கும். ஸ்ட்ரெய்ட்டா பிரேக் அவுட் குடுத்தாங்கன்னா இந்த ஸ்டாக்க நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கோங்க. இப்ப ஆனா ஆல்ரெடி வந்து ஒரு பிரேக் அவுட் சப்போர்ட்ல இருந்து நல்ல டிமாண்ட்லேருந்து டிமாண்ட் எடுத்து ஃபுல்லா டைட் கன்சாலிடேஷன் பிரேக் அவுட். இப்பவே வந்து இது சூப்பரா தான் இருக்கு ஸ்டாக். ஸோ வாட்ச் பண்ணுங்க. இப்போதைக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் எக்ஸ்டென்ஷன் வரைக்கும் போகும். இதை பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னாக்கா இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம வந்து டார்கெட் வந்து இது பண்ணலாம். வாங்க இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக் போகலாம். ஆன் மொபைல் இது வந்து நம்மளுடைய கடைசி ஸ்டாக்காக இருக்கு நண்பர்களே. ஸோ ஆன் மொபைல் பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா இவங்க வந்து இந்த ரேஞ்ச்ல இருந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூப்பரான வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து இது பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ பிரேக் அவுட் ஆயிருக்கு. பட் ஆனால் இது வந்து ஒரு இன்சைட் கேண்டல்ஸ்குள்ள தான் வந்து ஃபார்மேஷன் வந்து போயிட்டு இருக்கு. சூப்பரா இருக்கு இது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து உங்களுடைய இதில் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி இருக்குன்றத பாருங்க. ஸோ குயிக் டார்கெட்டாக பார்க்கும்போது நம்ம வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் இது வந்து போகலாம். ஸோ இது வந்து இப்போ வந்து இங்க வந்து நல்ல செல்லிங் இருக்குன்றதுனால ஒரு 1 ஆர் 2 டேஸ் வந்து ஸ்டாக் கீழ வரலாம். இல்ல சைட்வேஸ் போகலாம். இன்னொரு ஒரு கிரீன் கேண்டலுக்காக வெயிட் பண்ணுங்க. இன்னொரு நல்ல ஸ்ட்ராங் கேண்டல் ஃபார்மேஷன் வந்து இந்த ஜோனுக்கு மேல வந்துருச்சு அப்படின்னாக்கா, நம்ம வந்து இந்த ரேஞ்ச வந்து நம்ம வந்து டார்கெட்டா வச்சுட்டு நம்ம வந்து இது பண்ணலாம். இது வந்து ஒரு நல்ல பிரேக் அவுட்டா இருக்கும் இந்த ரேஞ்சுக்கு பார்த்துக்கோங்க இத. அடுத்த டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட வந்து இதுவரைக்கும் நமக்கு வந்து போக வாய்ப்பு இருக்கு. இத வந்து நம்ம நெக்ஸ்ட் இதுவா வைக்கலாம். ஓகே நண்பர்களே. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனாக்கா லைக் பண்ணுங்க. உங்ககிட்ட ஏதாச்சும் ஸ்டாக்ஸ் இருக்கு. அத பத்தி நம்ம டெக்னிக்கலா அனலைஸ் பண்ணணும். இல்ல கமாடிட்டி, கிரிப்டோ, ஃபாரெக்ஸ் எதா இருந்தாலும் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்க. நம்ம வந்து அத வந்து கம்ப்ளீட்டா வந்து ஏ டூ இசட் வந்து அனலைஸ் பண்ணிடலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனாக்கா நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃபுல் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுங்க நண்பர்களே. நம்ம இனிமேல் வந்து தினமும் ஒரு பிரேக் அவுட் வீடியோல வந்து நம்ம வந்து உங்களை சந்திப்போம். நன்றி நண்பர்களே.